friends, welcome to Maha's channel Maha Be Positive. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து டெல்லி பக்கத்தில் ஹரியானாவில் மகாபாரத போர் நடந்த குருஷேத்ராவை தான் பார்க்குறோம். குருஷேத்ராவில் வந்து ஜோதிஷ்வர் அப்படிங்கிற பிளேஸில் தான் மகாபாரத போர் வந்து ஸ்டார்ட் பண்ண இடம், சங்கு ஊதி ஆரம்பித்த இடம், கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு வந்து கீதா உபதேசம் செய்த இடம். இப்படி எல்லா புகழுக்கும் உறுதியான இந்த ஒரு இடத்துல தான் நம்மளுடைய சங்கராச்சாரியர் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்து தியானம் செய்து, தியானம் மூலமாக இந்த இடத்துல தான் மகாபாரதம் வந்து ஸ்டார்ட் ஆனது அப்படிங்கிறத உலகுக்கு சொன்ன இடம் எல்லாமே இதுதான். ஸோ அதனால தான் இங்கே தமிழ்லையும் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து அவருடைய விஸ்வரூபத்தை எடுத்த அந்த காட்சி, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொன்ன விஷயங்கள், இது எல்லாமே நான் போன வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ நான் என்னென்ன விஷயங்கள் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக, அர்ஜுனரை வந்து இந்த போருக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக கிருஷ்ணர் சொன்னாரோ அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் விஷுவலாக பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ மகாபாரத போரில் வந்து பாண்டவர்களும் கௌரவர்களும் நமக்கு தான் எதிர் இடத்துல இருந்து போர் புரிந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட ரெண்டு பேருமே வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்து ஆட்கள், கசின் பிரதர்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அவங்களுக்குள்ளார ஒரே இதில் வளர்ந்தவங்க, ஒரே ஆசிரியர்கள்ட்ட அவங்க வந்து கற்றுக்கிட்ட எல்லாருமே வந்து ஒரு நேரத்தில் வந்து எதிராக நின்று போர் புரியணும் அப்படிங்கிற டைமில் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஷுவலாக வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வாய்ஸ் ஓவரே தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள். சூப்பரான இந்த வீடியோ வந்து ரொம்ப ரேரான வீடியோ. தமிழில் வந்து நான் தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த விஷுவல் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷுவல். டிக்கெட் வந்து 30 rupees தான். நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி, அந்த குளிர்லையும் நான் வந்து வெயிட் பண்ணி இதில் வீடியோ எடுத்து கண்டிப்பாக நம்ம தமிழ் வியூவர்ஸ்க்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்திருந்தேன். ஸோ 30 rupees டிக்கெட் வாங்கிட்டு, அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் குளிர்லையும் வெயிட் பண்ணி நைட்டு வரைக்கும் இதை பார்த்துட்டு வந்தேன். அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு புண்ணிய பண்ணியிருந்தால் தாங்க இதெல்லாம் பார்க்க முடியும். அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஷோ பாருங்கள். गीता का अजर अमर कालातीत और कालजयी उपदेश दिया था। आज हम आपके लिए उसी विस्मयकारी वृतांत का पुनः निरूपण क्योंकि समय के अनादि अनंत अखंड छेद वेद अनवरत प्रवाह को मैंने अपने इसी स्थान से ठौर से सतत सनातन निरंतर हम क्या करेंगे? तिरस्कार करते हैं, मेरा महल को गिराते हैं, जो ये समझते हैं कि ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா, நான் டெல்லியில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். காஷ்மீர் வீடியோ, ஹைதராபாத் வீடியோ, மும்பை வீடியோ, நிறைய பிளேசஸோட வீடியோஸ் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி வீடியோஸ் வந்து ட்ராவல் வ்ளாக்ஸ் நிறைய போட்டிருக்கேன். அதுவும் ப்ளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.